சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போஸ் வரவும், போஸை பார்த்தது ஈஸ்வரி, டே போஸ், நீ வர்றதை ஏண்டா யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்ன, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க கூட என்னை வெளியவும் போக வேணான்னு சொல்லிட்ட, என்னடா எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூமுக்குள்ள போஸை கூப்பிட்டு, இங்க பாருமா, நான் இங்க வந்ததே ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான். நான் இங்கே வந்திருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? அதனால தான் அவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமா நீ ஃபோன் பண்ணி நான் இங்கே வரேன்னு சொன்னேன். அதனால தான் அவங்க கூடயும் உன்னை போக வேணான்னு சொன்னேன். நான் ஒரு முக்கியமான வேலைக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும், என்னடா அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அந்த ஆள் ராஜாங்கம், அந்த ஆள் ராஜாங்கத்தோடைய மக இருக்கானே சேது, அவ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டு அந்த வாழ்க்கையை நான் வாழணுமா? அது எப்படி? 6 மாசம் அவுட் ஹவுஸ்ல தங்குனாதான் எனக்கு புத்தி வருமா அப்படின்னு அவன் சொன்னான்னு நீ தானே சொன்ன. அவனுடைய வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும், டே போசு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏடா கூடமா எதுவும் பண்ணி தொலைக்காதடான்னு. ஏற்கனவே உன்னை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நீ இப்படி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைஞ்சி எதுலையாவது சிக்கி தொலைஞ்சிடுற. இப்படி சிக்கினதுனால தான் இப்போ அந்த அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டு இருக்க. அதனால தான் உன்னைய பத்தி நான் சேதுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க பாருமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, அந்த ராஜாங்கத்தோடைய மொத்த சொத்தையும் அனுபவிக்க போறது நானாத்தான் இருக்கணும். ராஜாங்கத்துக்கு வாரிசே இல்லாம தான் திரும்ப ஊருக்கே போகணும். அந்த சேதுவோடைய பணத்தை தூக்கிட்டு தான் ராஜாங்கம் ஊருக்கே வரணும். உருகி தான் மகன் மேல அம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற ராஜாங்கம் தான் மகன் இல்லாம தவிக்கணும். இதை நான் கண்ணார பார்க்கணும். அவுட் ஹவுஸ்ல நான் இருந்ததுக்கும் அந்த ஆளுகிட்ட நான் சாட்டையால் அடி வாங்கினதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பழித்திக்க போறேன். அதனால தான் நான் கொடைக்கானலுக்கே வந்திருக்கேன். நான் கொடைக்கானலுக்கு வந்திருக்க முக்கிய காரணம், இங்கே வச்சே சேதுவை ஆட்களை வச்சு தூக்க போறேன். சேது உசுரோட இல்லாம தான் திரும்ப ஊருக்கே போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போசு பார்த்தா அடுத்தடுத்து சொல்லவும் ஈஸ்வரிக்கு பகீர்னாகிறது. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவோடத்தான் பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ராஜாங்கம் முன்ன மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ராஜாங்கம் இப்ப அமைச்சர் வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சா என்னாகும் தெரியல. வாழ்க்கை முழுதும் அவுட் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி வாழ்க்கை முழுதும் உனக்கு ஜெயிலு தான். பாத்துக்க, ஜெயில கழித்தீங்க போறியா? வாழ வேண்டிய வயசுல அவனை ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிச்சுன்னு வையே, உன்னைய தூக்கி ஜெயில வச்சிருவார் ராஜாங்கம். அது மட்டும் இல்லாம அந்த ஆள் சேது மேல அம்புட்டு பிரிய வச்சிருக்காரு. சேதுக்கு ஏதாவது ஒண்ணு அதுல நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையி, அந்த ஆளு நினைச்சாருன்னு வையி, உன்னைய மொத்தமா சோழிய முடிச்சு விட்டுருவாரு. அதனால நான் சொல்றத நீ கேளு. இதுக்குத்தான் நீ இங்க வரவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வரவே சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஓ, உனக்கு என்னதான் இருந்தாலும் ராஜாங்கத்தோடைய மகன் மேல உனக்கு பாசம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போசு கேட்கவும், டே, அவன் மேல எனக்கு எந்த பாசமும் இல்ல, ஒன்றும் இல்லை. நான் சொல்றது நீ கேளு, கொஞ்சம் பொறுமையாயிரு. எப்படியாவது நீ அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அப்பனையும் மகனையும் எப்படி முதல்ல பிரிச்சோமோ அதே மாதிரி சேதுவை ராஜாங்கத்தையும் பிரிச்சு அந்த பிரிவுல உனைய இங்க உள்ள கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுக்கு மொத்த சொத்தும் நீ தான், அந்த வீட்டுடைய வாரிசு நீ மட்டும்தான்ற நிலைமைக்கு நான் உருவாக்குறேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நீ என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. என்னுடைய ஆட்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு சேதுவை தூக்க போறது நடக்கத்தான் போகுது. சேதுவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ராஜாங்கத்துக்கு போலீஸ் மூலமாவோ செய்தி வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லி போசு சொல்லிட்டு இங்கிருந்து போகவோ ஈஸ்வரிக்கு பதட்டம் ஆயிடுது. இவன் ஏதாவது ஏடாகூடமா பண்ணி சிக்கி தொலைஞ்சிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கு.